உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக தாவீது போகின்ற இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற ஒரு கடிதமாக இருக்கிறது. தீமோத்தேயு பவுலுக்கு மிகுந்த நெருக்கமான ஒரு சிஷ்யனாக, அநேக உதவிகளை செய்கின்ற ஒரு சாட்சியுள்ள ஒரு தேவ மனுஷனாக பவுல் பார்க்கின்றபடியினாலே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிற ஒரு காரியம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஆம், பவுலுக்கும் பயமில்லை, தீமோத்தேயுக்கும் பயமில்லாதபடிக்கு அங்கே வார்த்தையை பவுல் விளக்குவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பயங்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள் தொடர்ந்து கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் யார் என்றால், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பயத்தின் மூலமாக நமக்குள்ளாக பலவீனம் வந்துவிடுகிறது. பலவீனத்தின் மூலமாக நமக்குள்ளாக தெளிவு குறைந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது பயத்தை போக்குகிறவராக, தெளிவை கொடுக்கிறவராக, பலத்தை கொடுக்கிறவராக பவுல் வாழ்க்கையிலே அதை உணர்ந்து அதை கருத்தோடு கூட தீமோத்தேயுக்கு சொல்வதை பார்க்க முடியும். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவ ஆவியானவர் வருகின்ற போது பலமடைந்து என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் தெளிவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் முழுமையாக நமக்கு தெளிவான காரியங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையிலே நாம் வேதத்துடைய ஆழங்களை அறிவதற்கு நாம் வாஞ்சிப்பது இல்லை, நாம் விரும்புவதும் இல்லை. அந்த அனுபவத்தில் நாம் ஆழமாய் போகும்போது தெளிவடைய முடியும், பலமடைய முடியும், தைரியம் அடைய முடியும். அந்த அனுபவம் தான் அங்கே பவுல் தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். காரணம், தீமோத்தேயுடைய தாயாரும் அவருடைய பாட்டியும் சாட்சியுள்ளவளாக, விசுவாசம் உள்ளவளாக இருந்தபடியினாலே தீமோத்தேயுக்கு தெளிவாக பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு தேவன் யார் சொன்னால் நம்முடைய பயத்தை விலக்கி தெளிவை கொடுக்க விரும்புகிறார். நாம் தெளிவோடு தேவனுடைய வசனங்களை தியானித்து நம் வாழ்க்கையிலே வெற்றியின் பாதையில் செல்ல தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம்மை கொடுப்போம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நம் தேவன் விலகாதவர், நம் தேவன் கைவிடாதவர். அதனால் அன்றைக்கு பவுல் தீமோத்தேயுவை தெளிவடை செய்தது போல இன்றைக்கு நாம் தெளிவாய் இருக்க நம்மை கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த ஆவியை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அனுபவத்தில் நாங்கள் கடந்து போக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.